வணக்கம். அன்னதானம் வழங்கும் இடத்தில் முகமூடி அணியாதீர்கள். எதற்காகவா இதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் அக்கா தம்பி இருவர் இருந்தனர். ஒரு முறை பெற்றோர் வெளியே சென்றிருந்த நேரம் தன் தந்தை வாங்கி கொடுத்த விளையாட்டு துப்பாக்கியால் வீட்டில் இருந்த கோழியை சிறுவன் கொன்றுவிட்டான். இதை அக்கா பார்த்து விட்டாள். அன்று முதல் அக்கா தன் தம்பியை ஒரு அடிமை போலவே வேலை வாங்க ஆரம்பித்தாள். தன் வேலைகளையும் சேர்த்து செய்ய வைத்தாள். சிறுவனுக்கு கோபமும் அழுகையும் வந்தாலும் எங்கே பெற்றோரிடம் சொல்லி தண்டனை வாங்கி தருவாளோ என பயந்து அவளுக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய வேலையும் செய்து வந்தான். ஒரு முறை அக்காவின் அடக்குமுறை எல்லை மீறவே தந்தையிடம் அடி வாங்கினாலும் பரவாயில்லை, இனி அக்காவிடம் அடிமைப்பட வேண்டாம் என கருதி தந்தையிடம் நேராக சென்றான். இவன் தயங்கி தயங்கி நிற்பதைக் கண்ட தந்தை அவனை அன்போடு அழைத்தார். அவன் உண்மையை தன் தந்தையிடம் சொல்லவே, நீ இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாய் எனச் சொல்லி அவன் உண்மையை ஒப்புக்கொண்டதை மெச்சிக்கொண்டார். பின்னர் அவனை அணைத்து அவனுக்கு தேவையானதை அனைத்தும் வாங்கி கொடுத்தார். இதை போலத்தான் பாவமும் நாம் அறிந்தோ அறியாமலோ பாவங்களை செய்திருப்போம் அல்லது செய்து கொண்டே இருப்போம். இதற்கு பரிகாரம் எனும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நிம்மதியாய் வாழலாம். இல்லையேல் செய்த பாவம் நமது ஆத்மாவை கொன்று வாழ்நாள் முழுவதும் அடிமைதனம் கூண்டில் வைத்திருக்கும். இப்போது சொல்லுங்கள், அன்னதானம் வழங்கும் இடத்தில் முகமூடி அணியலாமா? நன்றி.